ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உடச்சி விட்ட மொட்டு பிரியாணி செய்கிறதுன்னு எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் மல்லி இலை, புதினா இலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, அப்புறம் ஒரு 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுட்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் குக்கரில் நெய் விட்டு நெய் காஞ்ச பிறகு ஸ்லைஸாக கட் பண்ணி நான் 2 வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கணும். வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த மசாலா ஊற்றி நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆன பிறகு ஒரு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுட்டு அது எண்ணெயிலே நல்லா வதக்கின பிறகு அரிசி கழுவி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம்னா 4 கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த பிறகு தேவையான அளவு உப்பு போட்டு, அப்புறம் அதே ஒரு கிளறிட்டு 5 முட்டையை உடச்சி ஊற்றணும். உடச்சி ஊற்றின பிறகு கிளறக்கூடாது. அது உடச்சி ஊற்றிட்டு மேலே கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா உடச்சி விட்டால் மொட்டு பிரியாணி சூப்பராக ரெடி. அப்புறம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு டார்ச்சர் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.